எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? நான் தான் உங்கள் பிரியா வந்துட்டேன். உங்களுக்காக ஒரு குட்டி ஏஞ்சலோட கதையை சொல்ல வந்திருக்கேன். யார் இப்படி கொட்டை கொட்டை முழிச்சிட்ருக்கா? யார் இப்படி கொட்டை கொட்டை முழிச்சிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? இவ தான் நிலா. இவளை பற்றின கதையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வர நாட்களில். இவ ஒரு 4 வயசு பொண்ணு. சின்ன வயசு கதையிலேருந்து சொன்னால் நாட்களே பத்தாது. அதனால தான் இவளோட 4 வயசு இவள் ஸ்கூல் போகிற ஸ்டேஜிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இவளை பற்றி. சரியா? இவ பேர் நிலா. இவ ஒரு குட்டி ஏஞ்சல். இவளோட ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. இவ 5 தாத்தாங்களுக்கும் 3 பாட்டிங்களுக்கும் பேத்தியாக பிறந்தான். எப்படி சொல்லணும்னா, இவளோட தாத்தா தான் பெரியவர். இவரோட தாத்தாவுக்கு பிறந்த பெரிய பையனோட பெரிய பொண்ணு தான் இந்த நிலா ஏஞ்சல். இந்த நிலா குட்டி பாப்பா. அவள் பிறந்தப்போ அவங்க வீடே கொண்டாடிச்சு இவளை. ஒரு குட்டி ஏஞ்சல் வந்து பிறந்துட்டான்னு அவங்க பாட்டி, அவங்க தாத்தா, அப்பா, அம்மா எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த வீடு ஒரு முற்றம் இருக்கிற வீடு. அந்த வீட்டில் நிலாவோட அப்பா கண்ணன், அம்மா ருக்மணி, அப்புறம் தங்கச்சி நட்சத்திரா, இவங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட சித்தப்பா, பெரிய சித்தப்பா, சின்ன சித்தப்பா, அவங்க எல்லாரும் வசித்தாங்க. நிலா 4 வயசு பொண்ணாக இருந்தப்போ அவங்க சித்தப்பாங்க யாருக்கும் கல்யாணம் இல்லை. அவள் தான் அந்த வீட்டுக்கே குட்டி ஏஞ்சலாக இருந்திருந்தான். அப்புறம் 4 வயசில் அவளை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துனாங்க. எல்கேஜியில் கொண்டு போய் சேர்த்துனாங்க. அவங்களுக்கும் அவங்க ஸ்கூலுக்கும் அவள் ஊரில் அவள் ஒரு குட்டி கிராமத்தில் இருந்தாலா, அவங்க ஸ்கூலுக்கும் அவளுக்கும் 10 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வரணும். ஸ்கூல் வேனில் தான் போவான். அவளோட ஃபஸ்ட்டு டே எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஃபஸ்ட்டு டே அவங்க பாட்டி போய் அவங்க வேனில் வைக்கிறதுக்கு விடுறாங்க அவளை. ஆனால் அவளோட அடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த குட்டி ஏஞ்சல் போகமாட்டேன்னு பயங்கரமாக அடம் பண்ணான். டெய்லி ஒரு அட்டகாசம்தான். அவளால் அவங்க வீட்டில் அவளை சமாளிக்கவே முடியல. அவள் பக்கத்து வீட்டில் ராணின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க 8th ஸ்டாண்டர்ட் படித்தாங்க. அவங்கள தான் இவளுக்கு துணையாக பிஸ்கட்டு, பழம், சாக்லேட் அந்த மாதிரியெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்து இவளை சமாதானப்படுத்த சொல்லுவாங்க. ஆனால் அந்த அக்காவாலையும் இவளை சமாதானப்படுத்த முடியலை. என்ன செய்வா? டெய்லி அடம்பிடிப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஏன்னா அவளுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்துட்டு ஸ்கூலில் போய் அடாப்ட் பண்ணவே முடியல. இப்போ அவங்க தாத்தா பாட்டி செல்ல குழந்தையா விளையாடிட்டு இருந்தால, அதனால் அவளால் ஸ்கூலில் போய் அந்த சூழ்நிலைக்கு செட் ஆகிறதுக்கு ரொம்ப காலமாச்சுது. ஒரு நாள் அப்படி தான் அவங்க பாட்டி கொண்டு போய் வேனில் விட போனாங்க. அப்போது அவளுக்கு முட்டை வேணும். முட்டை மீன்ஸ் முட்டை வேணும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டான். அவளை சமாளிக்கவே முடியல. அவள் அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டான். வேனில் போயிட்டாளா. ஆனால் என்னாச்சது தெரியுமா? அவள் வர்றப்பவே அவளுக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. ஏன்னு தெரியுமா? அவள் அழுதுகிட்டே போனால ஏக்கத்தோட, முட்டை வேணும்னு. அது எதுக்காக? அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் வீட்டில் இருக்காங்க, நான் மட்டும் ஸ்கூலுக்கு போகணுமே, நான் மட்டும் போய் அங்கே எல்லாரோட இருக்கணுமே, எப்படி அவங்க கூடையெல்லாம் நான் இருப்பேன்? அந்த மாதிரி அவளுக்கு பயம் வந்துருச்சு. அதனால் அவளுக்கு ஸ்கூல்லையே காய்ச்சலும் வந்துடுச்சு. வீட்டுக்கு வர்றப்போ ஈவினிங் காய்ச்சலோடு வந்தாள். அவங்க பாட்டி பதறி போனாங்க. அவங்க அப்பா அம்மாவும் பதறி போய் குழந்தைக்கு என்ன ஆச்சுதுன்ட்டு பயந்தாங்க. நீ ஸ்கூலுக்கு போகலைன்னா பரவாயில்ல, நீ வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சும்மா சமாதானப்படுத்தினாங்க அந்த டைமுக்கு. அப்புறம் அவள் கொஞ்சம் சைலண்ட்டானா. அவளுக்கு பிடிச்சதையெல்லாம் செஞ்சு கொடுத்து அவளை விளையாட விட்டு அப்படியே பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க தங்கச்சி 2 வயசு இல்லையா, அவள் கூட விளையாடிட்டு அவள் அப்படியே போக ஆரம்பித்தாள். அப்புறம் நாட்கள் போயிட்டே இருந்தது. டெய்லி இந்த மாதிரி அட்டகாசம்தான். டெய்லி வீட்டுக்கு விளையாட்டு தான், இவளை சமாதானப்படுத்துறது தான். இவ தானே அந்த குடும்பத்துக்கே, அதாவது 5 தாத்தாவங்களுக்கே பெரிய பேத்தியாக பிறந்தவங்க. அதனால் இந்த குடும்பம் அது முதல்ல பெருசாக இருந்துச்சு. அதாவது நிலா பிறக்கிறதுக்கு முன்னாடி தாத்தாங்க எல்லாரும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. அப்புறம் குடும்பம் பெருசாக
அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, பக்கத்தில் பக்கத்தில் வீடு கட்டிட்டு அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. நிலா குட்டி பாப்பா அவங்க ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அடுத்த தொடரில் பார்க்கலாமா?